நீங்க எப்போதாவது உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்களா? நாளை எல்லாம் மாறும். நாளை நான் சீக்கிரம் எழுந்துப்பேன். நாளை நான் உடற்பயிற்சி தொடங்குவேன். நாளை நான் புதியதை கற்றுக்கொள்வேன். ஆனால் அலாரம் ஒலிக்கும் அந்த நிமிடம் உங்க கை தானாகவே நீள்கிறது மற்றும் ஸ்னூஸ் பட்டன் தான் மீண்டும் வெற்றி பெறுகிறது. காலை ஓட்டமாக மாறுகிறது. அந்த ஓட்டம் அழுத்தமாக மாறுகிறது. அந்த நாளே குழப்பத்துடன் தொடங்குகிறது. பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆனா உங்க வாழ்க்கையின் மிக சக்திவாய்ந்த வாய்ப்பு மற்றவர்கள் எழுவதற்கு முன்பே கிடைக்கிறது என்றால் அதைவிட முக்கியம் என இருக்க முடியும். காலை அமைதியான 2 மணி நேரம் உங்க எதிர்காலத்தை மெதுவாக மாற்ற முடியும். இது ஒரு மனிதனின் கதை. காலையின் 2 மணி நேரத்தை கடன் வாங்கி அதன் மூலம் 3 பேரின் வாழ்க்கையை மாற்றியவன். இறுதி வரை என்னுடன் இருங்க, ஏனெனில் எல்லாவற்றையும் மாற்றிய அந்த தருணம் காலை 5:03 மணிக்கு நடந்தது. ஒரு வளர்ந்து வரும் நகரத்தின் நெரிசலான பகுதியிலே 30 வயதுடைய டெலிவரி டிரைவர் ஜீவன் வாழ்ந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் காலை 7:30க்கு எழுந்தான். அவனுடைய ஃபோன் அலாரம் அவன் படுக்கையின் பக்கத்தில் சத்தமாக ஒலித்தது. அவன் கண்களை திறக்காமலே அதை அடித்து ஆஃப் செய்துவிடுவான். பிறகு திரும்பி படுத்து போர்வையை மேலே இழுத்துக்கொள்வான். அலாரம் மீண்டும் மீண்டும் ஒலிக்கும். இறுதியில் காலை 7:58 மணிக்கு அவன் திடீரென்று எழுந்துக்காந்தான். கடிகாரத்தை பார்த்தான். மீண்டும் இதேதான் என்று முணுமுணுத்தான். படுக்கையிலிருந்து பாய்ந்து குளியலறைக்கு ஓடினான். குளிர்ந்த நீர் அவன் முகத்தில் சிதறியது. அவன் முடி எல்லா திசையிலும் நின்றது. அவன் உடை அணிந்து ஜாக்கெட்டை பிடித்து கிச்சனுக்கு ஓடினான். மேசையில் ஒரு வாழைப்பழம் மட்டும் இருந்தது. அதை சாப்பிட்டுக் கொண்டே காலணியை கட்டினான். அவன் டெலிவரி யூனிஃபார்ம் சட்டை நாற்காலியில் தொங்கியது. அதை பிடித்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடினான். வெளியில் காலை ஏற்கனவே சத்தமாக இருந்தது. கார்கள் நிரம்பியிருந்தன. மக்கள் பேருந்துகளுக்காக ஓடிக்கொண்டிருந்தனர். அவன் சிறிய டெலிவரி வேனுக்கு சென்று என்ஜினை ஸ்டார்ட் செய்தான். டேஷ்போர்டில் கடிகாரம் 8:21 என்று காட்டியது. மீண்டும் ஒரு அவசரமான காலை, மீண்டும் அவனில்லாமல் ஆரம்பித்த ஒரு நாள். அந்த மதியம் அவன் ஒரு சிறிய புத்தக கஃபேயின் முன் வண்டியை நிறுத்தினான். ஒரு பேக்கேஜை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். கதவின் மேலிருக்கும் மணி ஒலித்தது. உள்ளே காஃபி மற்றும் பழைய புத்தகங்களின் வாசனை இருந்தது. கவுண்டரின் பின்னால் லியா நின்றாள். 28 வயது, சுருள் கூந்தல், சாதாரணமாக கட்டியிருந்தது. வட்ட கண்ணாடி, பச்சை ஸ்வெட்டர். அவள் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் பேக்கேஜை கொடுத்தான். மீண்டும் லேட்டுதானே என்று லியா கிண்டலாக சொன்னாள். ஜீவன் சோர்வாக சிரித்தான். காலை குழப்பம் என்றான். லியா ஜன்னலை நோக்கி காட்டினாள். அங்கே பாரு, ஒரு மனிதன் தினமும் காலை 5 மணிக்கே வந்து உட்கார்வான் என்றாள். ஜீவன் புருவத்தை உயர்த்தினான். 5 மணியா என்று கேட்டான். லியா தலையசைத்தாள். அவன் எழுதுவான், படிப்பான், நகரம் எழுவதற்கு முன்பே தேநீர் குடிப்பான். ஜீவன் அவனை பார்த்தான். அவன் அமைதியாக இருந்தான், கவனமாக இருந்தான், அவசரம் இல்லாமல். யாராவது இவ்வளவு சீக்கிரம் ஏன் எழுவாங்க என்று ஜீவன் கேட்டான். லியா சிரித்தாள். ஏனென்றால் உலகம் அதைவிட முன்னதாக எழுபவர்களுக்கே சொந்தம் என்றாள். அவன் சிரித்தான். அது எனக்கு இல்லை என்றான். ஆனால் அந்த அமைதியான மனிதன் அவனுடைய மனதில் பதிந்துவிட்டான். 2 நாட்களுக்குப் பிறகு காலை 4:58 மணிக்கு ஜீவனின் ஃபோன் வைப்ரேட் ஆனது. ஒரு மெசேஜ். கஃபே பால்கனிக்கு காலை 5 மணிக்கு வா, நம்பு. அது லியாவிடமிருந்து. ஜீவன் ஒரு நிமிடம் தயங்கினான். மறுநாள் காலையில் ஆர்வம் அவனை எழுப்பியது. ஹூடியை அணிந்து அமைதியான தெருவில் நடந்தான். நகரம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. விளக்குகள் மட்டும், சத்தமில்லை. அவன் கஃபேக்கு வந்தான். லியா பால்கனியில் நின்றால் 2 கோப்பை தேநீர் கையில். அவளுடன் அதே மனிதன். நீ வந்துட்டியா என்றாள் லியா. வானம் ஆழ்ந்த நீளமாக இருந்தது. பறவைகள் பாட ஆரம்பித்தன. அந்த மனிதன் சிரித்தான். நான் ராம் என்றான். அவன் 50 வயது, அமைதி, நிதானம், கவனம். அவன் சொன்னான், ஒரு விஷயம் காட்டட்டுமா? அவன் தெருவை காட்டினான். ஒரு பேக்கரி வேலைக்காரன் ரொட்டிகளை எடுத்துச் சென்றான். ஒரு ஜாகர் ஓடினான். ஒரு ட்ரக் காய்கறிகளை இறக்கியது. ராம் சொன்னான், மக்கள் நினைப்பது எப்போதும் நாள் காலை 9 மணிக்குத்தான் தொடங்கும் என்று. ஆனா வாழ்க்கை அதற்கு முன்னாடினே ஆரம்பிச்சிடும். 5 முதல் 7 வரை உலகம் அமைதியாக இருக்கும். இடையூறு இல்லை, சத்தமில்லை, நேரம் மட்டும். ஜீவன் சொன்னான், எனக்கு ஒரு மார்னிங் பர்சன் இல்லை. ராம் சிரித்தான். யாரும் அப்படி இல்லை, அது ஒரு பழக்கம். அவன் ஒரு நோட்டில் ஒரு சதுரம் வரைந்தான். இது உன் நாள். அவன் முதல் 2 பாகங்களை கோடுகளால் நிரப்பினான். இந்த 2 மணி நேரம் உனக்கு சொந்தம். லியா அருகே வந்து சொன்னாள், 30 நாட்கள் முயற்சி பண்ணு. ஜீவன் யோசித்தான். சரி, 30 நாட்கள். அடுத்த நாள் காலை 5 மணி அலாரம். அவன் சோர்வாக இருந்தான், ஆனால் எழுந்தான். அவன் ஒரு நோட்டில் எழுதினான், நல்ல உடல் ஆரோக்கியம், புதிய திறமைகள், பண சேமிப்பு. அவன் லேப்டாப்பை திறந்தான்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டான். 6 மணிக்கு வெளியே நடந்தான். அமைதியான தெருக்கள், சூரிய உதயம். 7 மணிக்குள் அவன் ஏற்கனவே ஏதோ சாதித்திருந்தான். நாட்கள் சென்றன. சில காலைகள் எளிதாக இருந்தது, சில காலைகள் கடினமாக இருந்தது. ஆனால் அவன் தொடர்ந்து எழுந்தான். 2வது வாரம் பல பாடங்கள் ஒடிந்தது. 3வது வாரம் ஒரு சிறிய வலைத்தளம் உருவாக்கினான். 4வது வாரம் அதை ராம் லியாவுக்கு காட்டினான். ராம் கேட்டான், இதையெல்லாம் காலையிலேயே செய்தாயா? ஜீவன் சிரித்தான். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம். ராம் சொன்னான், நீ காலையிலிருந்து 2 மணி நேரம் கடன் வாங்கினாய். இப்போது உன் எதிர்காலம் அதற்கு வட்டி கொடுக்கிறது. 6 மாதங்களுக்குப் பிறகு ஜீவன் இனி டெலிவரி டிரைவர் இல்லை. அவன் ஒரு ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெவலப்பர். ஆனால் அவன் இன்னும் 5 மணிக்கு எழுந்தான். ஒரு நாள் அவன் மீண்டும் பால்கனியில் நின்றான். வானம் தங்க நிறமாக மின்னியது. அவன் சிரித்தான். ஏனென்றால் பெரிய மாற்றம் பணமில்லை, வேலையில்லை, அது ஒரு உணர்வு. காலை நேரத்தை வென்றவன் என்ற நம்பிக்கை. உங்க காலை நேரத்தை நினைத்துப் பாருங்கள். அலாரம் ஒலிக்கும் அந்த நிமிடம், அது ஒரு முடிவு. தூங்கலாமா அல்லது தொடங்கலாமா? 5 மணி விதி என்பது சீக்கிரம் எழுவது மட்டுமல்ல, அது 2 மணி நேரத்தை உங்களுக்காக உருவாக்குவது. கற்றுக்கொள்ள, யோசிக்க, வளர. ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் = ஒரு வாரத்திற்கு 14 மணி நேரம் = ஒரு ஆண்டிற்கு 100 கணக்கான மணி நேரம். ஒரு புதிய திறமை, ஒரு வியாபாரம், ஒரு நல்ல உடல், ஒரு புதிய நீங்கள். அதனால் நாளை காலை அலாரம் ஒலிக்கும்போது 1 நிமிடம் நிற்கவும். ஏனென்றால் இரவும் விடியலும் நடுவில் 1 மணி நேரம் உள்ளது. அது உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். மீதமிருக்கும் கேள்வி ஒன்றுதான். நீங்க அதை தவறவிடப் போகிறீர்களா அல்லது அதை பிடிக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.